தமிழ்நாடு தொழிற்பயிற்சியாளர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கடந்த 1/3/2025 புதுக்கோட்டை நடைபெற்றது. அந்த செயற்குழு முடிவின்படி 4 கட்ட இயக்க போராட்டங்களை தமிழ்நாடு தொழிற்பயிற்சியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த முடிவின்படி முதல் கட்டமாக அமைச்சர் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை கடிதம் இயக்கம் நடவடிக்கை முடித்துக்கொண்டு இன்று இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்த கட்டமாக 6/5 நடக்கக்கூடிய தர்ணா போராட்டம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 10/6 சென்னையிலே உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த 5 அம்ச கோரிக்கைகளே முக்கிய அம்சமாக தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலகங்களிலே தொழிற்சாலை பணிமனையிலே பணிபுரிவதற்கான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சி மூலமாக இடைநிலை பயிற்சியாளர் ஜேடிஓ அவர்கள் நிரப்ப தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. அதன்படி இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறை என்பது முதலில் 1:1 என்ற முறையில் டிஜிடி வழிகாட்டுதலின்படி 1:1 என்ற சான்றிதழ்களுக்கு 1% டிப்ளமோ மற்றும் பிஇ படித்தவர்களுக்கு 1% இந்த பணி ஜேடிஓ பணி தேர்வு செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது டிஎன்பிஎஸ்சி மூலமாக அது விகிதாசார சிதைக்கும் விதமாக தற்பொழுது முனைந்து ஆணையிடப்பட்டுள்ளது. அதையே வலியுறுத்தி எங்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதற்கடுத்ததாக நமது தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் கால வாக்குறுதியாக, அதாவது தொகுப்பூதிய முறையிலே பணிபுரியக்கூடிய சிஓஇ பணியாளர்கள் மற்றும் BBB முறையிலே பணிபுரியக்கூடிய தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு நிரந்தரம் செய்வதாக அவர் தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிட்டிருந்தார்கள். அதை இதுவரை அந்த அரசாக நிறைவேற்றவில்லை. அதையும் நாங்கள் கண்டித்து இன்று நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கடுத்ததாக இந்த துறையிலே காலமுறையிலே இடமாறுதலும் காலமுறை இடமாறுதலானது கலந்தாய்வு முறையில் இருக்க வேண்டும் என்று பல நாட்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த துறையானது செவி சாய்க்கவில்லை. அதை கண்டித்து நாங்கள் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கடுத்ததாக MSTE, அதாவது டிஜிட்டின் வழிகாட்டுதல் படி சான்றிதழ்களுக்கு முதல் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வழிகாட்டுதலை நமது டிஇடி ஆனது அதை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது. சான்றிதழ்களுக்கு உடனே முதல் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பாக நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். இதுவே எங்களுடைய 5 அம்ச கோரிக்கையினுடைய முக்கிய அம்சமாகும். நன்றி, வணக்கம். தமிழகம் முழுவதும், தமிழக அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் அலுவலர் சங்கம் மட்டும் காலத்தில் உள்ளது.